ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இது ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற ஒரு வியூவை தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸுகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய ஆன்சராக வந்து இந்த வீடியோ இருக்கும். இது எல்லா வாரமும் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய விஷயம் உங்களுக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த கடந்த வாரத்தில் ஏதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஏதாவது பார்த்து அதுக்கான விளக்கம் வேணும்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லைனா ப்ரையராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த வீடியோவில் கூட ஆட் பண்ணுங்கள் அந்த கொஷினை. நான் அந்த கொஷனுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்லும்போது 4 பேர் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, கடந்த ஒரு வாரம் மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப வந்து கன்சாலிடேஷனாக தான் இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கன்சாலிடேஷனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ் மேபி உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், பட் எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் அந்த ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணும்போது. இல்லை உங்களுக்கு அது ரொம்பவே வந்து இன்னும் நான் நினச்சதை விட நாலேஜ் ஷேரிங்கில் டெப்த்தாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வாரம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் ஆக்சுவலாக நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தான். பட் நான் என்ன நினச்சேன்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ரொம்ப கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஐ எக்ஸ்பெக்டிங் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஆகும்ன்ட்டு. பிகாஸ் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாள் ஃபெட் ஈவெண்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இருந்தது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோளாறு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் மார்க்கெட்டு அடுத்த நாள் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து 10 பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் வீக்காக தான் இந்த ஒரு வாரம் இருக்குது. பட் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய அந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வேறு ரகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்போ மார்க்கெட் அந்த ஆக்சுவலாக 2 தடவை நினைக்கிறேன் 24,950க்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்குச்சு. அதே மாதிரி இப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். பட் வந்து இல்லை, அங்கேருந்து உடச்சதும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதையே ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயும் நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணிச்சு. இப்போது இந்த ஒரு வாரத்தில் நடந்த அந்த கொஷின்ஸை பார்க்கலாம். எஸ் அன்பா, மொதல் கொஷின், இந்த ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் நடந்தது. அது கூட நம்ம கவனிக்க தவறின விஷயம் என்னென்னா, இந்த வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான். தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஷன் பையிங் நேக்கடாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நாளும் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டில் போகும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் எடுக்கிற அந்த ட்ரேட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க தயவு செஞ்சு இந்த வாலட்டிலிட்டியை பாருங்கள். இந்தியா விக்ஸை பாருங்கள். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இது எங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு. உங்கள் வாட்ச் லிஸ்ட்லேயே நீங்கள் நிஃப்டி ஆட் பண்ணுற இல்லைனா ஸ்ட்ரைக்ஸ் ஆட் பண்ணுற அதே சர்ச்லேயே இந்தியா விக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், வரும். அதை எடுத்துக்குங்க. அது நல்லா ஒரு க்ரீனில் இருந்ததுன்னா மார்க்கெட் ஒரு டான்ஸ் ஆட போகுதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு சான்ஸ் நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுவே வந்து ரெட்டில் தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கெட் ஏறுச்சு. ஓகேங்களா? ஒரு சைடு டைரக்ஷன் ஆச்சு. பட் எல்லா நாளும் இந்தியா விக்ஸ் இறங்கும்போது ஏறாது, ஸ்லோவராக இருக்கும். அந்த டைம் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். அதுதான் இந்த ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனில் விக்ஸை ட்ராப் ஆகிற இந்த இடம் நீங்கள் வந்து ஒரு நேக்கடு பையிங் வந்து பண்ண வேண்டாம், பெருசாக பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ரிஸ்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துளியும் கூட கவலைப்படக்கூடாது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை நான் வந்து ஒரு ஹெட்ஜ் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆப்ஷன் செல்லர் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்கல் வந்து பெருசாக வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன், என்கரேஜ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்ட்ராடலுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அயன்ஃப்ளை எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ராங்கலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடலாம், அயன் காண்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? விச் இஸ் வெரி குட் ஃபார் இந்த மாதிரி ஒரு ஸ்லோவர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது கொஷின், இந்த நிஃப்டி எக்ஸ்பைரியில் கவனிச்சிங்களா, 7.5 கோடிக்கு மேலே புட்டோட செல்லிங் இருந்தது டெஸ்பைட் குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் டவுனு. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அதுவும் டவுலாம் 350 பாயிண்ட்லாம் டவுன் காட்டுறான், ஃபியூச்சர்ஸே டவுன் காட்டுது அப்படின்னா இது நம்ம டைம் வந்து 1 மணி இருக்கும். அப்போ நம்ம மார்க்கெட் வெறும் ஜஸ்ட் 10 பாயிண்ட் தான் மைனஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 350 பாயிண்ட்டில் ரொம்ப அதிகம். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு 200 பாயிண்ட்டாவது டவுன் ஆகிருக்கணும், நிஃப்டி சொல்கிறேன். அப்போது ரொம்ப சாலிடாக ரொம்ப வந்து ஒரு டைட்டாக இருந்தது அப்படின்னா காலையிலே அவங்க பொசிஷன் பில்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? இது அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவன் 7 கோடி பண்ணுறான்னா அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறான். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு 3 மணி வரைக்கும் இருந்தால் போதும். ஓகேங்களா? 3 மணி தாக்கு பிடிச்சிட்டா போதும். அதே மாதிரி 3.25க்கு நீங்கள் மார்க்கெட்டை போய் பாருங்கள், 80 பாயிண்ட் விழுந்திருக்கும் அங்கேருந்தே.
மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,730 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் லோ. நீங்கள் போய் பாருங்களா. ஸோ 3 மணி வரையும் எக்ஸ்பைரி காப்பாற்றுறதுக்காக அந்த பொசிஷன் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு அவுத்து விட்டா மாதிரி விட்டு மார்க்கெட்டை வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ என்ன தான் பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அவங்களுடைய பொசிஷனை காப்பாற்றணும்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது இது ஒரு சான்று. ஓகேங்களா, நல்ல ஒரு விஷயம். அண்ட் மூணாவது இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அதாவது நான் எதிர்பார்க்குறேன் பாசிட்டிவ் ரோல் ஓவர் வரும். பாசிட்டிவ் ரோல் ஓவர் அப்படின்னா போன மாதம் மே எண்டு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரோல் ஓவர். ஓகேங்களா, அதனால தான் நம்ம மார்க்கெட் நீங்கள் போய் எடுத்து பாருங்களேன். இந்த ஜூன் மந்த்து ரொம்ப அருமையான கன்சாலிடேஷன். ஈவன் எஃப்ஐயும் வாங்கிட்டு இருக்கான், டிஐயும் வாங்கிட்டு இருக்கான். கேஷில் போய் பாருங்கள், அவன் டெய்லி 1000-1500 கோடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவன் விற்கலை அப்படின்னாலே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா இன்னும் வர வாரம் இதே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் 24,500க்கும் இன்றைக்கி கூட உடைக்க ட்ரை பண்ணான். அந்த 25,200க்கும் நடுவில் முடிஞ்சாலே அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல் ஓவராக தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜூலை மந்த் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஏன்னா பாசிட்டிவ் ரோல் ஓவருக்கு எடுத்துகிட்டு போகுது. ஓகேங்களா, ஏன் இந்த பாசிட்டிவ் ரோல் ஓவர் தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் இருந்தும் நம்ம மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது. அப்போ நியூஸே இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட் பெருசாக போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஏன்னா கடந்த ஒரு வருடம் எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரிட்டர்ன்ஸை எடுக்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து காட்டிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காவது மார்க்கெட்டை இந்த மாதிரி பாசிட்டிவ் ரோல் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஹோப்ஃபுல்லி நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இது என்னோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக இதில் கூட ஏதாவது தவறுகள் மாறுபாடுகள் இருக்கலாம். ஓகேங்களா, இதில் எதாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை வந்து ஏற்றுக்கிறேன். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இந்த வாரம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க, அதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு அங்கே ஆன்சர் பண்ணுறேன். முடிஞ்சால் நம்ம கம்மிங் வீடியோவில் கூட அதை பற்றி கூட பேசலாம், இஃப் எனி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இது பெருசாக பேசுகிற அளவு கூட இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.